Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 4 வந்து பார்க்க போகிறோம். சாப்டருடைய நேம் ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் ஃபார் ஆர் அண்ட் ஹெச். நம்ம கான்சனன்ஸ் சாப்டர் படிக்கிறப்ப ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மில் நம்ம வந்து எழுதுவோம். அதே மாதிரி ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் எழுதுவோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்டாக இப்படி ஒன்று எழுதுவோம், மேலேருந்து கீழே. தென் கீழே இருந்து மேலே ஒரு ஃபார்ம் வந்து எழுதுவோம். இதை வந்து நம்ம டவுன்வர்ட் ஆர்ன்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்வர்ட் ஆர் ரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்து ஆர்னு படிக்கணும், இதை வந்து பார்த்தீங்கன்னா ரேன்னு படிக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஹெச்சுக்குமே. ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ஃபார்ம் ஹெச் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கீழே இருந்து மேலே இந்த மாதிரியுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்போம் இல்லையா? ஆக்சுவலாக ஹெச் பற்றி சாப்டர் 17 வந்து நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். ஆர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 18 நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து படிப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்க்க போகிறது சிம்பிளாக வந்து ஒரு 2 கான்செப்ட் தான். ஓகே, இப்போது இந்த டவுன்வர்ட் ஆர் எங்கே யூஸ் பண்ணுறது, அப்வர்ட் ஆர் வந்து எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எதை வச்சு முடிவு பண்ணுறது அப்படின்னா வவ்வலை வச்சு முடிவு பண்ணணும். ஓகே, இனிஷியலாக ஒரு வார்த்தை பார்க்குறீங்க, அந்த வார்த்தையில் வந்து ஆருக்கு முன்னாடி வவ்வல் வந்துருச்சு அப்படின்னா, ஓகே, ஆர் சவுண்டுக்கு முன்னாடி வவ்வல் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆரில் ஆரம்பிக்குது, ஆர் ஆரம்பித்து நம்மளுக்கு அதுக்கப்புறமா வவ்வல் வருது, இனிஷியலாக எந்த வவ்வலும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆர் வந்து யூஸ் பண்ணணும், அதாவது ரே வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து கண்டிஷன். அதே மாதிரி முடிகிறப்ப ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் யூஸ் பண்ணுறதா இல்லைனா இந்த ஆர் யூஸ் பண்ணுறதான்னு ஒரு டவுட் வரும். அப்படியே ஆப்போசிட், லாஸ்டில் ஆருக்கு அப்புறமா வவ்வல் வரல அப்படின்னா, வவ்வல் வரல ஆரில் முடிஞ்சிருது அப்படின்னா நம்ம வந்து டவுன்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுவே ஆருக்கு அப்புறமா வவ்வல் ஃபாலோ ஆகி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்வர்ட் ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாகவே வந்து புரிஞ்சிடும். இப்போது 2 வார்த்தையை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏர், ரே, இந்த 2 வேர்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து அப்படியே தமிழில் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுமோ அந்த மாதிரி எழுதிக்குவோம். ஏர், இது வந்து ரே. இதை பிரிச்சுக்கோமே, ஏ கூட்டல் இரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இரு கூட்டல் ஏ. என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு வார்த்தையில் ஆருக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து வவ்வல் வந்துருந்துச்சு அப்படின்னா டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஏன்றது செகண்ட் பொசிஷன் வவ்வல். ஸோ ஆரை வந்து நம்ம செகண்ட் பிளேஸில் எழுதணும். ஏ வந்து செகண்ட் பிளேஸில் என்ன பண்ணணும், ஒரு ஹெவி டாட் நம்ம வந்து வைக்கணும். இப்போ ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரில் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது இரில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, முன்னாடி வவ்வல் எதுவும் இல்லை. அப்போ டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருந்தோம், செகண்ட் பிளேஸில் எழுதணும். ஏன்னா ஏ இருக்குது, ஏக்கு வந்து செகண்ட் பிளேஸில் ஆஃப்டர் இந்த இடத்துல ஒரு டாட் நம்ம வந்து வைக்கணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் கான்செப்டே. இது வந்து இனிஷியலாக பார்த்துருக்கோம். இதுவே எண்டிங்கில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, பாரி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த 2 எக்ஸாம்பிளை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பாரு, இது வந்து பாரி. இது இப்பு கூட்டல் ஆ கூட்டல் இருன்னு பிரிக்கிறோம். இதை வந்து இப்பு கூட்டல் ஆ கூட்டல் இரு கூட்டல் ஈன்னு பிரிக்கும். இப்போது இப்பையும் ஆரையும் சேர்த்து எழுதணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் போர்ஷனில் எழுதணும். இப்போ எந்த ஆர் எழுதுறதுன்னு தெரில. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதணும், ஆ வந்திருக்கிறதால. இப்போ டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணுறதா இல்லைனா அப்வர்ட் ஆர் யூஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு. ஆருக்கு அப்புறமா எதுனா வவ்வல் இருக்கா, அதாவது இருக்கு அப்புறமா இல்லை இல்லையா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்வர்ட் ஆர் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆ வந்திருக்கிறதால நம்ம வந்து இப்புக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஒரு டாட் வந்து வைக்கிறோம். இப்போ பாரி, இதில் பாருங்கள், இப்பு ஆறு, இதை தான் வந்து எழுதணும். எந்த பிளேஸில் எழுதணும்? ஃபஸ்ட்டு போர்ஷனில் வந்து எழுதணும். இப்போ எழுதியாச்சு. ஆர் வந்து டவுன்வர்ட் ஆர் எழுதுறதா அப்வர்ட் ஆர் எழுதுறதான்னு டவுட் வருது. இப்போது இருக்கு அப்புறமா ஈன்ற ஒரு வவ்வல் இருக்குது, அதனால் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் யூஸ் பண்ணணும், இந்த ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வவ்வல் மார்க் பண்ணிடலாம்.
பா இர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 4 கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதாங்க 6 கான்செப்ட். இதே ஒரே ஒரு விதி விலக்கு என்ன அப்படின்னா, ஒரு வேர்ட் இருக்கு, அந்த வேர்டில் ஆருக்கு அப்புறமா எம் வந்துடுது அப்படின்னா எப்போவுமே வந்து டவுன்வர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஈஸியர் ஜாயினிங்காக. இந்த மாதிரி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி நல்லா வராது. ஓகே, இதை எழுதி பாருங்க, இதை எழுதி பாருங்க, எது கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போது ரோம் அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது எப்படி எழுதணும்? ரோம். இரு கூட்டல் ஓ கூட்டல் இம். நம்ம நினைப்போம் இரில் தான் ஸ்டார்ட் ஆகுது, டைரெக்டாக இந்த ஆறு எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆறு எழுதக்கூடாது. ஏன்னா இது எழுதுறது கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஓகே, இது எழுதி பாருங்க, ரோம். ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதாங்க வந்து ஆறு கான்செப்டில் இருக்கிற ஒரே ஒரு விதி விலக்கு மட்டும். ஓகே, ஆறு கூட எம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே டவுன்வர்ட் ஆர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். அப்வர்ட் ஆர் வந்து எழுதக்கூடாது. ஏன்னா கன்வீனியண்ட்டாக இருக்காது, ஒரு ஃபாஸ்ட் வந்து வராது ஸ்பீட் எழுதுகிறப்ப. அதுக்காக தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹெச் கான்செப்டுக்கு வந்து வருவோம். கான்சனன்ட் ஹெச். பெரும்பாலான நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்வர்ட் ஹெச் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில இடத்துல மீன்ஸ் ஹெச் மட்டும் தனியாக வந்துச்சுனாவோ, ஓகே, வென் ஸ்டாண்டிங் அலோன் தனியாக வந்துச்சுனாவோ, இல்லைன்னா ஒரு வார்த்தையில் ஹெச் ஃபாலோ பண்ணி கே இல்லைன்னா கே இந்த சவுண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டவுன்வர்ட் ஃபார்ம் ஆஃப் ஹெச் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது அப்வர்ட் ஃபார்மு, இது வந்து டவுன்வர்ட் ஃபார்ம். கீழ் நோக்கி எழுதுறது டவுன்வர்ட் ஃபார்ம். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது ஹே அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹே, ஹா கூட்டல் ஏ, ஹே இல்லையா? ஸோ நம்ம ஹே என்ன பண்ணோம், இப்படி எழுதிட்டு செகண்ட் பேஸில் ஒரு வவல் வச்சிடுறோம். இப்போ ஹேக், ஹேக், ஹா கூட்டல் ஏ கூட்டல் இக்கு, கே ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. ஓகே, ஹெச்க்கு அப்புறமா. அப்போ செகண்ட் பேஸில் ஹேக், இப்படி நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? இதுவே ஹோப்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹோப், ஹா கூட்டல் ஓ கூட்டல் இப்பு. நம்ம வந்து கே ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா மட்டும்தான் டவுன்வர்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா தனியாக வந்துச்சுன்னா நம்ம வந்து டவுன்வர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்வர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஹோப். இப்படி எழுதக்கூடாதா ஹோப்? இது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. ஆனால் இது எழுதுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் எழுதுறதுக்கு. ஓகே, அதே மாதிரி தான் ஹெவி. ஹெவி, ஹா ஏ இவ்வு இ, ஹெவிக்கு இல்லையா? ஸோ ஹே எழுதுகிறோம், வி எழுதுகிறோம். இந்த வவல் குறிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு டாட் வந்து வைக்கிறோம். இ வவல் குறிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு டாட் நம்ம வந்து வைக்கிறோம். ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த சாப்டர். ஹெச்சோட கான்செப்டும் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வந்து அப்கமிங் சாப்டர்ஸில் வந்து படிப்போம். பட் இப்போதைக்கு இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது இது மட்டும்தான். ஓகேங்களா? இந்த சாப்டரில் வந்து என்னென்ன எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸசைஸ் 13 and 14 இதில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தையுமே வந்து ஒரு 3 லைன்ஸ்லேருந்து 5 லைன்ஸ் வரைக்கும் எழுதி பாருங்கள். ஓகேங்களா? இதை கண்டினியூ பண்ணி நம்மளுக்கு கிராமலாக்ஸ் 2 வருது. நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.